நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல தரத்தில் தலைசிறந்த அட்டகாசமான ஒரு அ சிறந்த ஒரு கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கிடாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னமும் வந்து பல்லே போடலைங்க. பல் போடாத தலைச்சம் ஈத்து கிடாரிங்க. இந்த கிடாரியோட மொத்த வயசே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 22 மாசம் தாங்க ஆகுது. அதாவது 1 வருஷமும் 10 மாசமும் தாங்க ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது கன்னுக்குட்டி பொறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அதோட தாய்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பாலே வந்து கறக்காமயே முழு பாலையுமே ஊட்டடிச்சு வளர்த்துருக்காங்க. நல்ல தெளிவான கன்றுங்க. இன்னும் பல்லு வைக்கவே இன்னும் 6 மாசம் ஆகும். 100ல ஒரு கன்று தாங்க இந்த மாரிலாம் வந்து அமையும். கன்றுனா கன்று தான். அட்டகாசமான கன்று. குணத்திலயும் சரி, மடி செட்லயும் சரி, நல்ல சுழி சுத்தத்துலேருந்து, காம்பு வரிசையிலேருந்து எல்லாமே தரமா இருக்குங்க. எதையுமே வந்து நம்மளால வந்து இதில வந்து ஒரு குறைன்னு சொல்லவே முடியாது. நல்ல ரங்குல கிடாரி வந்து நல்ல தெளிவான கிடாரிங்க. நல்ல முகக்கூறு. நம்ம கட்டுத்தரையில ஒரு கிடாரினாலும் சரிங்க, இந்த மாரி கொண்டு போய் கட்டுனோம் அப்டின்னாக்கா, எதிரிக்கு புடிச்ச வியாபாரமா இருக்கும். யார் பார்த்தாலும் அசந்து போயிருவாங்க. அந்த மாரி கிடாரிங்க. இன்னும் பல்லு வைக்கவே 6 மாசம் ஆகும். ஏன்னா 2 1/2 வருஷத்துக்கு மேல தான் வந்து பல்லே தள்ளும். இப்ப இதோட வயசே வந்து 1 வருஷமும் 10 மாசமும் தாங்க ஆகுது. கன்று போட பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 20 நாள் இன்னும் முழுசான டைம் இருக்குதுங்க. தீனி தண்ணி மேய்ச்சலுக்கு அசத்தலான கிடாரி. எத போட்டாலும் நல்லா தரமா வந்து சாப்பிட்டுக்குது. தண்ணி குடிக்கிறது நல்லா முழுவி அடிக்குதுங்க. கண்ணு வரைக்கும் நல்லா முழுவி குடிக்குது. ஒரே ஒரு கிடையாதுனாலும் தெளிவா இருக்குங்க. நல்லா கட்டுத்தரைக்கு, நல்லா அம்சமா, நல்லா நெத்தி குழி விழுந்து, நல்லா பாருங்க கட்ட கட்ட கொம்புல, நல்லா சின்ன கொம்பு, குட்ட மூஞ்சி, ஜாதி பருப்புல அருமையான கன்றா இருக்குதுங்க. மடி செட்டு அவ்வளோ அருமையா இருக்குது. இந்த கிடாரிக்கு இந்த மாரியான ஜாதிக்கு இந்த மடி வந்து சும்மா ஒரு மடங்கு மடி தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மடங்கு மடி வந்து இதே போல இன்னும் ஃபுல்லா வைக்கும். மடி வைக்கும்போது மாட்ட வந்து அதாவது நம்ம வந்து மரப்புல தாங்க வந்து கட்டி வைக்கணும். வெளியில வந்து கட்ட முடியாது. அந்த அளவுக்கு மடி வைக்கும். இன்னும் 20 நாள் இன்னும் முழுசான டைம் இருக்குதுங்க. நல்லா ரோஸ் மடி, நல்லா இளம் மடி பாருங்க. எவ்வளோ தெளிவா இருக்குதுன்னு. இந்த தலைச்சங்கத்துக்கே இந்த கிடாரி வந்து ஒரு 13 லிட்டருக்கு மேல் கறவை தாங்க வந்து கறக்கும். நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்டின்னாக்கா, 15 லிட்டர்லாம் அசால்ட்டா கறக்கக்கூடிய கிடாரி தான். நம்ம சொல்றது ஒரு 13, 14 லிட்டர் வந்து சொல்லிக் குடுக்குறோங்க. ஏன்னா, தலைச்சங்கத்திலேயே அவ்வளோ கறக்கும். 2வது, 3வது ஈத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 17, 18 லிட்டர் வந்து தாராளமா வந்து கறக்கும். அந்த அளவுக்கு வந்து பை வைக்குங்க. சுழியும் பார்த்தீங்கன்னா, ராஜா சுழி கரெக்ட்டா இருக்கு. குணத்தில அவ்வளோ ஒரு பொறுமையான குணங்க. யார் வேணாலும் புடிச்சுக்கலாம். இந்த கிடாரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூபாய் 63,000 வந்து விலை வந்து சொல்ருக்குறோங்க. 63,000 சொன்னாலும், கண்டிப்பா அதுலேருந்து முன்ன பின்ன அனுசரிச்சு வாங்கிக்கலாம். தெளிவான கிடாரி ஒண்ணே ஒண்ணுனாலும் நச்சுன்னு வாங்கணும்னு நெனைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து பொருத்தமானதா இருக்கும். கூப்ட்டு பேசுங்க. இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துல தாங்க விற்பனைக்கு இருக்கு. தொடர்பு கொண்டு பேசுங்க. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.